அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க மக்களே. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷமா எந்த விதமான நோட்டிபிகேஷனும் வேகன்சி ஃபில் பண்ணாமலே இருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் இந்த மாதத்துல தான் இதற்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் இங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால எல்லாருமே சீக்கிரமாவே விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்ளை பண்றதுக்கு தேவைப்படும், ஸோ அது மட்டும் இல்லாம டோட்டலா நமக்கு 2299 வேகன்சி இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேகன்சி இருக்கு, ஸோ அதை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். இதற்கான பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்க போகுது, ஸோ ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு, போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி எல்லாம் எவ்வளவு கிடைக்க போகுது, ஸோ அதற்கான அப்டேட்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. அது மட்டும் இல்லாம ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கும் அப்படின்னா என்ன எலிஜிபிளா இருக்கணும், ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணுமா, இல்ல வந்து எங்க இருக்கிறவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அதை பத்தின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த வேலையை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே தெரியாம இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஈஸியா வாங்குறது, ஸோ நம்ம எப்படி அந்த வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல போறோம். ஸோ நான் சொல்ற மாதிரி நீங்க விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த வேலையை வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் வாங்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து எப்படி இருக்க போகுது, ஸோ அதற்கான அப்டேட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூஸ் இருக்குமா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குமா, ஸோ அடிஷ்னல் சர்டிஃபிகேட்லாம் என்னென்ன இருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. நான் இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை என்னன்றதை பார்க்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிபிகேஷன் தாங்க இது. ஸோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா விஏஓ வேலைக்கு கிடையாதுங்க. விஏஓக்கு உதவியாளருடைய வேலை. சரிங்களா? அப்படி அதாவது சிப்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த வேலை வாய்ப்புக்காக தான். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து விஏஓ வேலைக்கெல்லாம் குரூப் 4ல தாங்க இது வந்து ஆட்களை எடுப்பாங்க, நீங்க என்னங்க இதுல சொல்றீங்கன்னு சொல்றீங்க. இது வந்து விஏஓக்கு உதவியாளருடைய வேலைங்க. சரிங்களா? அந்த வேலை வாய்ப்புக்காக தான் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து 40லேருந்து 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த வேகன்சி எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் கொடுத்துருக்குன்றதை பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்பானது எங்க இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வருவாய்த்துறையிலிருந்து வந்ததுனால இது வந்து நமக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரிங்களா? ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இது வந்து பிரைவேட் ஜாப்போ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ இல்லை வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டெம்பரவரியோ அந்த மாதிரி எந்த விதமான வேலையும் கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. அடுத்தது ஜாப்போட டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான ஒரு ஜாப் தாங்க. ஸோ பார்ட் டைமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. காலையில் 9 மணி போனீங்கன்னா மதியம் 4 மணி 5 மணிக்கெலாம் 3 மணி 4 மணிக்கெலாம் நீங்கள் வர மாதிரி தான் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு
2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அடுத்ததா ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்குங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஓகேங்களா? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி புதுசா இப்பதான் நான் படிச்சு முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்களுமே விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே நான் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனேன், அவங்களுமே அப்ளை பண்ணலாம். இல்ல நான் வேற எங்கேயாச்சும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் பிரைவேட்ல அப்படின்னா நீங்களுமே விண்ணப்பிக்கலாம். இல்ல நான் இப்பதான் எனக்கு 18 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்களுமே விண்ணப்பிக்கலாம். யார் வேணும்னாலும் கம்ப்ளீட் ஆயிருக்கலாம். சரிங்களா? ஸோ யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ எலிஜிபிள் தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்ததா அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்கன்னாக்க இந்த வாரத்தோட, சரிங்களா? இந்த வாரத்தோட வரக்கூடிய திங்கள் கிழமையில இருந்து பாத்தீங்கன்னாக்க அப்ளை பண்றதுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து நமக்கு இந்த மாசத்தோட எண்டு வரைக்கும் 25 to 30ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 நாள் அப்ளை பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் டேட் இன்னைக்கு தெரிஞ்சாச்சு. அடுத்ததா போஸ்டோட நேமு, வேகன்சி ரெண்டுமே பார்க்க போறோம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட், ஓகேங்களா? கிராம உதவியாளர், விஏஓ உதவியாளர், இந்த வேலை வாய்ப்புக்காக தான் நமக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வேகன்சின்னு பார்த்தோம்னா 2299 அபிஷியல் வேகன்சிங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே நியூஸ் பேப்பர் பார்க்குற பழக்கம், படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வந்திருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னன்னா ஜூன் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க இந்த கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் விட்டதை நியூஸ் பேப்பர்லயே கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? தினமலர் பேப்பர்ல அதுல பார்க்கும்போது 2299 கிராம உதவியாளர்கள் காலியிடங்களை நிரப்பும் நடைமுறை, ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு கடிதம். தமிழ்நாடு முழுவதும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலியிடங்களை நிரப்பும் நடைமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கான கடிதத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் எம். சாய்குமார் அனுப்பியுள்ளார். அவரது கடிதத்தின் விவரம்: தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன்படி வட்டார அளவில் செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு காலியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை ஜூலை முதல் வாரத்திற்குள் முடிப்பது அவசியமாகும். பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டு 30 நாட்களுக்குள் விண்ணப்பங்கள் பெறப்பட வேண்டும். கிராம உதவியாளர் பணிக்கு எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அத்தியாவசியமாகும். தேர்வுக்கான விண்ணப்பங்கள் தேர்வர்களிடமிருந்து பெறப்பட்ட தேதியிலிருந்து 10 தினங்களுக்குள் இந்த தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை அனுப்ப வேண்டும். நேர்முக தேர்வு: தகுதியான அனைத்து தேர்வர்களுக்கும் நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை சென்றுள்ளதா என்பதை உறுதி செய்த பிறகு 21 நாட்களுக்கு வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வை நடத்த வேண்டும். இந்த தேர்வை முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு 15 தினங்களுக்குள் நேர்முக தேர்வை நடத்த வேண்டும். அதைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வுகளின் பெயர் பட்டியலை வெளியிடலாம். தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளாக காலியாக உள்ள 2299 காலியிடங்களை நிரப்ப அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றதை இங்க மென்ஷன் பண்றாங்க. அரியலூர் 21, சென்னை 20, கோயம்புத்தூர் 61, செங்கல்பட்டு 41, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தர்மபுரி 39, ஈரோடு 141, காஞ்சிபுரம் 109, கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரிக்கும் வேகன்சி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கரூர் மாவட்டத்துக்கு 27, கிருஷ்ணகிரி 33, மதுரை 155, மயிலாடுதுறை 13, நாகப்பட்டினம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியாச்சுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா குவாலிஃபிகேஷன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு மேல நீங்க 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு அனைத்துக்குமே நீங்க எலிஜிபிள் தான்றதை மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததான் வயது வரம்பு. இந்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மினிமம் பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே காமனா விண்ணப்பிச்சுக்கலாங்க. அதுல எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இருக்கீங்கன்னா 37 வருஷம் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு. ஒருவேளை நான் பிசில வரேன், எம்பிசில வரேன், எஸ்சில வரேன், ஓபிசில வரேன் அப்படின்னா நீங்க
3 வருஷத்துல, அதாவது 3 வருஷம் உங்களுக்கு வயது தளர்வு. அதாவது 32ல இருந்து 35 வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததா இதற்கான சம்பளம். சம்பளத்த பொறுத்தவரைக்கும் பெர் மந்த்துக்கு வந்து 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இருக்கு. பெர் மந்த் சேலரி கிடைக்குங்க. ஸோ இதுதான் ஓகேங்களா? அது போக போக இன்கிரிமெண்ட் சேலரிலாம் கிடைக்குங்க. அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ் வந்து தனித்தனியா இன்டர்வியூ குடுப்பாங்க. தனித்தனியா இன்டர்வியூ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இவ்வளவுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியா, சிம்பிளா தான் இருக்குங்க. சரிங்களா? ஸோ தேங்க் யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.